ஈவினிங். ஆடுகின்ற மயில் இதனுள் இடைநிலையும் விகுதியும் நீங்கிய பின் எஞ்சியுள்ளவற்றுக்கு இலக்கண குறிப்பு தருவன்னு இருக்காங்க. வினைத்தொகை. இன்மையுள் இன்மை விருந்தொருளால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள அணியினை தேர்வு செய்க. எடுத்துக்காட்டு ஊமை அணி. மாத்திரை அளவை கணக்கிடுக. தாழ்ப்பாள்னா 5½ மாத்திரை. சரியாக பொருந்திருப்பதை தேர்ந்தெழுதுக. ஃபஸ்ட்டு சொல்லு பொருள் கொடுத்துருக்காங்க. சொஸ்தாங்கிறது சொத்து. இது கரெக்டாக துபாசி இருமொழி புலமை உடையவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலாட் பெருந்துறையில் புனலாடி புகழ் சேர்த்த மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆட்டனத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் எதுனா மலரும் மாலையும் உமர்கையாம் பாடல்கள் முருகன் நல்லது அழகு. கண்ணன் பாட்டு குயில்பட்டு பாஞ்சால் சபதம் பாரதி. தேன்மலை பூங்கொடி காவியப்பாவை எழுதுன சுரதா எழுதுனாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று புகழுண்டாக காரணமானவர் செம்பியன் மாதேவி. சிவனடியார் பின்பற்றிய உய்வு பெற்ற நெறிகளின் சரியான வரிசை முறையை எடுத்துரைக்க. அப்பர், தொண்டர், சம்பந்தர் மகள், சுந்தரர், தோழர், மாணிக்கவாசகர், அறிவுடையோர். இதுதான் கரெக்டான ஆன்சர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளி கடவுளாக வழிபட்டவர் கடுவழி சித்தர். மாறுபட்ட அடுக்கு தொடரை தேர்ந்தெடுக்கனா தாத்தா. போரும் அமைதியும் புதுநெத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டனா டால்ஸ்டாய். ஆவணம் என்னும் சொல்லிற்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களுள் பிழையானது எது? தோற்கருவி. பூ கூட்டல் அழகு. பூவழகு என்பது எவ்வகை புணர்ச்சினா உடம்போடு மெய் புணர்ச்சி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பீதம் கரெக்டானது. புறா புணகும், எருது எக்காலமிடும், வண்டு முரளும், குரங்கு அலப்பும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாறன் என்ற பெயர்களில் சுட்டப்பட்டவர்கள் யாருன்னா மன்மதன், நம்மாழ்வார். சீதம் கரெக்டானது. அலைத்தீ என்பதன் இலக்கண குறிப்பு தருகனா முன்னிலை ஒருமை வினைமுற்று. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவதுனா முதல் வேற்றுமை. நல்குரவு என்பது திரிச்சொல். 196 என்ற எண்ணுக்குரிய தமிழெண்ணை தேர்ந்து